நண்பா. ஹாய் நம்பீஸ், எல்லாருக்கும் ஹாய் ஹாய் ஹாய். ஒரு சின்ன விஷயம் கன்வே பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். சரியா தப்பா செய்கிறது, சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கு புரியலையப்பா. தளபதி பாடியிருப்பார் ஒரு படத்தில். இது வந்து டிஎம்கேக்கு பொருந்தும். அவங்களுக்கு நல்லது எதுன்னு தெரில, கெட்டது எதுன்னு தெரில, ஆனால் யாரும் வரக்கூடாது. அவங்க மட்டும் அந்த சேரில் உட்காந்துருக்கணும். அதுதான் அவங்களுக்கு வேணும். அதெல்லாம் நடக்காது சார். 26 அப்படி இளைய தளபதி வந்து உட்கார போகிறார். நல்லது செய்யணும்னு வராரு. அவரை செய்ய விடுங்க. நீங்கள் பண்ணதெல்லாம் போதும். அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒயின் ஷாப் அப்படியே கிடக்குது. வேலை யாருக்குமே இல்லை. வேலை இல்லாமல் அவன் ஹோட்டலு கடைங்க, அரிசி கடை அங்கங்கே வேலை பார்த்து கிடக்குறானுங்க. பச்சை பசங்க குடிசையாக அங்கங்கே தண்ணி மழை பெஞ்சதுன்னா அவன் நடு தெரு நிற்கிற மாதிரி நின்றுக்கிறான். என்ன தான் நீங்கள் சரி செஞ்சாலுமே பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். புதுசாக வரவங்கள இன்னும் உள்ளே வரல, அதுக்குள்ளே எவ்வளோ என்னென்னமோ சொல்கிறீங்க. இருக்கிற நீங்கள் சரியில்லையே. நன்றி மக்களே. பார்த்து ஓட்டு போடுங்க, சிந்திச்சு போடுங்க. நான் விஜய் சாருக்கு போடுங்கன்னு சொல்ல விரும்பல, சொல்லவும் இல்லை உங்கள்கிட்ட. இப்போ சொல்கிற வீடியோ நல்லா புரிஞ்சுங்க, தெளிவாக சிந்திச்சு போடுங்க. இல்லை நான் விஜய் ரசிகர், விஜய் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அதெல்லாம் இருக்கிறேன் அப்படின்றதுக்காக ஓட்டு போட சொல்ல. யோசிங்க. இத்தனை வருஷமாக இருந்து இவ்வளோ நல்லா குடும்பங்களாக பார்த்து இருந்த அவங்க முக்கியமாக மக்களுக்கு நலன் கருதி வராங்களே, அவங்களுக்கு முக்கியமாக நினச்சி யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு போடுங்க. பஸ்ஸை ஓசின்னு சொல்லி கேவலம் படுத்தவங்க ஓட்டு போடாதீங்க. நீங்களாக புரிஞ்சுக்குங்க, தெளிவாகிக்குங்க. நன்றி.